அண்ட் எதுக்காக ஜெனரல் இங்கிலீஷ் வேணும் அப்படின்றதையும் டேட்டா வைஸ் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்ல ஜெனரல் இங்கிலீஷை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் சரி ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்டோட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு ஒரு குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நம்மளோட அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கமிட்டி மெம்பர்ஸோட நீங்க வந்து இது பண்ணி எங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புறேன். So this video is from all general English aspirants to our respected Chief Minister of Tamil Nadu, Sri Joseph Vijay sir. So I am very happy to see you as CM sir. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சார் ஜெனரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு குரூப் 4க்கு வந்துட்டு வி நீட் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒரு ரிக்வெஸ்ட்டை எங்கள் சைட்லேருந்து வைக்கிறோம். ஸோ இது எதற்காக, இது எந்த மாதிரி எங்களை பாதிக்குது, ஸோ இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்து அவங்களோட மீடியமாக படிச்சுட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இப்போ ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசும்போது நாங்கள் தமிழுக்கு எதிராக பேசலை, எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்றத வந்துட்டு முதல் கோரிக்கையாக நம்மளோட சிஎம் சார்கிட்டையும், இரண்டாவது கோரிக்கையாக நாங்கள் ஜெனரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜெனரல் தமிழ் பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக சார் நம்ம வந்து ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட கஷ்டங்களை அவங்களுக்கு சொல்லும் போது தான் அவங்களுக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியும். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் எதுக்காக ஜெனரல் இங்கிலீஷ் வேணும் அப்படின்றதையும் டேட்டா வைஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே we are requesting it from our respectable CM sir. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிட்டு இருக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிட்டு இருக்கிறவங்க ஜென்ரல் தமிழ். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நமக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் இந்த வீடியோ இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜென்ரல் தமிழில் தான் இருக்கீங்க. நாங்கள் வந்துட்டு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி சைடில் வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கொடுங்க, டஃப்பாக கொடுங்க, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட முன்னாடியே நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷை குரூப் 4ல் சேருங்க, சேர்த்துட்டு அதே நேரத்தில் டஃப்னஸ் வந்துட்டு 2 சப்ஜெக்ட்ஸுக்குமே ஈக்குவலாக வைங்க. தட் இஸ் வாட் வி ஆர் ஆஸ்கிங். எங்களுக்கு வந்து ரொம்பலாம் ஈஸியாக ஒன்றும் வேணாம். ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் வெரி டஃப். ஸோ அதில் இருந்து நீங்கள் எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வி ஆர் ரெடி டு அக்செப்ட் இட். பட் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் சரி ரொம்பவே வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அதை எப்படி அப்படின்றத 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு வெறும் ஜென்ரல் இங்கிலீஷ் எங்களுக்கு வேணும்னு சொல்லக்கூடியது மட்டும் கிடையாது. எதற்காக வேணும், எதுக்காக வந்து இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் உள்ள வராதனால நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே வந்து போகணும். ஸோ அப்போது 2019 அப்போ தான் வந்து கடைசியாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16.3 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13,59,000 சில்லரை வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் அதே இது இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் 2025ல் 13.8, அதாவது இங்கேருந்து பார்க்குறப்போ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் வந்துட்டு அப்ளை பண்ணுறது கம்மியாக இருக்குது. சிமிலர்லி இங்கேயும் வந்து அதே ரேஷியோ தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 லட்சம் வேகன்சிஸ் கம்மியாயிருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு அந்த 4 லட்சமே இங்கிலீஷ் நம்ம அப்படின்னு சொல்லலை, அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் பேர் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க. அதே நேரத்தில் இதில் எழுதக்கூடியவங்க இல்லை எத்தனை பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்துட்டு வேற வழியே இல்லாமல் இங்கே வந்து எழுதுவாங்க. ஏன்னா இங்கே 1.5 லட்சம் பேர் வந்து ஆல்ரெடி இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிறது என்னன்னா குரூப் 2ல் 1.5 லட்சம் பேர் வந்து இங்கிலீஷ் எடுத்து எழுதுனாங்கன்னு. ஸோ அப்போ அந்த 1.5 லட்சம் பேர் இதுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ மொத்தமாக 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் பெனிஃபிட். அது இன்னைக்கான நிலைமைக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஜென்ரேஷன் உள்ள வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுட்டு, அதாவது இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு வரக்கூடிய ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்போனா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கக்கூடிய பல தமிழர்கள் இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து என்ன பண்ண முடியாது, தமிழில் வந்து அடாப்ட் ஆக முடியாது. அதுக்கு ஒரு நல்ல இது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு டாபிக் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ரொம்ப ரொம்ப அதிகமான கண்டென்ட் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது டஃப்பாக இருக்கிறப்போ இவ்வளோ நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புக் எடுத்து படிக்கும்போது இங்கிலீஷில் படிச்சுட்டே வரவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை சொல்லி பார்த்து அதை மனசில் நிப்பாட்டுறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே தான் என்னென்னா, இப்போ ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு போய் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோட இதை சிலபஸை படிக்க சொன்னோம் அப்படின்னா, அவங்களுக்கு படிக்கும் போதே திக்கி திக்கி திணறி திணறி படித்து முடிக்கிறதுக்கே டைம் ஆகும். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாலையும் அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட எல்கேஜியிலேருந்து அவங்க காலேஜ் லைஃப் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் புத்தகங்களே படித்து ஒரு சைடு வருவாங்க, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தகங்களாகவே வந்து படிச்சுட்டு வருவாங்க. ஸோ திடீர்னு அதை மாற்றி படிங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களால அதை வந்து என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆகிற அளவுக்கு படிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர்னால அவங்க வந்துட்டு என்ன பண்ண முடியலை, ஒரு இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு போய் தமிழை சூஸ் பண்ணி எக்ஸாமை எழுத முடியும், ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியலை. ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்டோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஜென்ரல் தமிழை பற்றி எதாவது சொன்னோம். ஜென்ரல் தமிழ் ஆல்ரெடி குரூப் 4ல் இருக்கும் பட்சத்துக்கு இப்போ நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷை உள்ளே கொண்டு வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் பல லட்சம் பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து அந்த பல லட்சம், அதாவது இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக 4 லட்சம்னு சொல்லக்கூடியது, இன்னும் 5 வருடத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து என்ன ஆக முடியாது, அவங்களால இங்கிலீஷ் படிச்சுட்டு வர முடியாது. அதுக்கான டேட்டாஸையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு அப்படின்றத ராஜ்யசபாவில் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். எதற்காக இங்கிலீஷ் அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக தேவை அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2019 தான் கடைசி எக்ஸாம். கரெக்டாக? 2019 நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ 2018-19 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2018-19 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோடது வந்து எத்தனை போட்டிருக்காங்க, 65.87 lakhs, அதாவது 65 லட்சம் இல்லைன்னா 66 லட்சம். அதே இது இங்கிலீஷ் மீடியம் எவ்வளோ இருக்கு, 55.2 லட்சங்கள் இருக்கு. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவோட ரெக்கார்டில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ அதே இது ஜஸ்ட் 2023-24 எடுத்து வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் 47 லட்சமும் இங்கிலீஷ் மீடியம் வெறும் அதிகபட்சமாக 82 லட்சமாக மாறி உள்ளது. அதாவது இதுல இருந்து கிட்டத்தட்ட அப்படியே டபுள் த ரேட் வந்து இப்போ என்ன இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும், இது நீங்கள் வந்து ரொம்பவே வந்துட்டு தப்பாக எடுத்துக்க வேணாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட இது ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறப்ப இருக்கட்டும், நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகிறாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட் அதெல்லாம் வந்துட்டு புக்ஸு வந்துட்டு சிபிஎஸ்சிலேருந்து இருக்கிறது பட்சமாக இருக்காமல் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தான் அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்க டாக்டர் ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லி சின்ன வயசோட கனவுலேயே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 12th முடிக்கும் போது ஒரு பையன் அப்போ தான் வந்து அவனோட முடிவு எடுக்கும் போது, இல்லை எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை கிடையாது, எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை கிடையாதுன்னு சொல்லிட்டு 12th முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் பகுதிக்கு போய் நான் வந்து எல்லாரையும் வந்து நல்லா கவனிக்கணும், நான் இந்தியாவுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குரூப் 4 ஸ்டூடெண்ட், நம்ம வந்து பெரிய லெவலுக்கு இருக்கக்கூடியதான் பார்க்க வேண்டாம், நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்து அவங்களோட இதில் வந்து ஃபினான்ஷியலாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெபிளைஸ்டாக இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும், அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா நம்மளோட அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கல. ஏன்னா குரூப் 2ஓட குரூப் 4ல் தான் அதிகமான வேகன்சிஸ் வரும், குரூப் 2ல் அதுலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மி, குரூப் 1 அதோட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குரூப் 4ல் இங்கிலீஷ் கொண்டு வரதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 82 லட்சம் பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம்லேருந்து படித்து உள்ளே வரும்போது இங்கிலீஷ்னு ஒரு இது வந்து நம்மளோட தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அவ்வளோவே பண்ணல அப்படின்னா
இவ்வளோ பேர் மக்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படி குமிர இடத்துல என்னப்பா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய லெவலுக்கு அது வந்து மாற்றப்படுது. ஸோ அதனால இங்கே இருந்து பார்க்குறப்போ 46 லட்சம் பேரில் எத்தனை பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வருஷம் படித்த கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ 46 லட்சத்துலேருந்து 12 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா 82 லட்சத்துலேருந்து எத்தனை லட்சம் பேர் வந்து இங்கிலீஷ் எழுதுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சொல்லக்கூடியது, நான் வந்து தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட் சார்பாகவும் இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட் சார்பாகவும் சொல்லக்கூடியது என்னென்னா, ரெண்டையுமே வந்து சேர்த்தாலும், அதாவது ரெண்டையுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக வந்து நம்ம குரூப் 4ல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக 2 பேப்பருமே டஃப்னஸில் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். இங்கிலீஷுக்கு மட்டும் டஃப்னஸ் கம்மியாக, தமிழுக்கு அதிகமாகவோ, இல்லை தமிழுக்கு கம்மியாக இங்கிலீஷுக்கு அதிகமாகவோ அப்படி ஒன்றும் நீங்கள் ஓகே வேணா, ரெண்டையுமே ஈக்குவலாக வச்சு அதை நீங்கள் மூவ் பண்ணும்போது தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸும் சரி இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் 2 பேருமே அதை வந்து எந்தவித அச்சமும் இல்லாமல் ஓகே இது கரெக்டாக போகுது, டிஎன்பிசி சைட்லேருந்து 2 பேருக்கும் ஈக்குவலான டஃப்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இது எதற்காக அடுத்து கொண்டு வரல பிரச்சனைன்றதை நம்ம இங்கே பார்த்தாச்சு. ஏன்னா இப்போவே இவ்வளோ மக்கள் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் இருக்கிறப்போ அடுத்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸில் போய் அவங்களோட கனவான ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப தடங்களாக இருக்கும். ஸோ அதை வந்து தயவு செய்து நம்மளோட ரெஸ்பெக்டபிள் சிஎம் சார், நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சைடு நீங்கள் வந்து இதை வந்து ஆலோசிக்கணும். கண்டிப்பாக இதுக்கான ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுக்கணுன்றத எங்கள் சைடில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் சைடில் இருந்தும் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. இப்போது ஸ்கூல் கேட்டகரிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஹோல் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் இங்கிலீஷ் விசஸ் தமிழ் மீடியம். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் அப்படின்றதும் இதில் டேட்டா இருக்குது. அது போக கவர்மெண்ட் ஸ்கூல் நியூ அட்மிஷன்ஸ் டேட்டா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி நீங்கள் இதை கொண்டு வரும்போது அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து உள்ளே வருவாங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் வந்து இதை வந்து எழுதலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம். இல்லைனா இப்போ ரீசெண்டாக குரூப் 4ல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் மட்டும் இங்கிலீஷ்னு சொல்லி அதுவுமே நிறைய பேர் எழுத முடியலை. நான் கடைசி நிமிஷத்தில் மெயில் வந்து இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. பட் அப்படி இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் இஃப் பாசிபிள், எனக்கு இது கண்டிப்பாக தெரியலை, இஃப் இன்கேஸ் நம்ம வந்து நம்மளோட ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு அப்போ மட்டுமே ஆப்ஷன்ஸ்க்கு வந்து, அதாவது ஆப்ஷன் லாங்குவேஜுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இங்கிலீஷ் தமிழ் அப்படின்ற ட்ராப் டவுன் வரணும். இதே இது தமிழ்நாடை தவிர எந்த ஒரு இதை சூஸ் பண்ணாலுமே அங்கே தமிழ் மட்டும் வர மாதிரி செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா டெக்னிக்கலாக இட் இஸ் பாசிபிள், பட் கல்ச்சுரலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் வைஸ் எல்லாருமே நம்ம வந்து அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அதையும் நீங்கள் ஆலோசிச்சிங்க அப்படின்னா இட் வுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ண மட்டுமே நீங்கள் வந்து இங்கிலீஷ் எழுதலாம். மற்ற ஸ்டேட்டாக இருக்கும் பட்சத்துக்கு நீங்கள் தமிழ் வச்சு தான் எழுதலாம் அப்படின்ற ஒரு இதையும் நீங்கள் கொண்டு வரலாமா அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கமிட்டி மெம்பர்ஸோட நீங்கள் வந்து இது பண்ணி எங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த ராஜ்யசபா நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், ரீசெண்டாக வந்தது, கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ இதுதான் அந்த ராஜ்யசபாவோட சப்ளிமெண்ட் டு சினாப்சிஸ் ஆஃப் டிபேட் March 11, 2025 நடந்திருக்கு. ஸோ இதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இன் 2018-19 the number of தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ பேர்னா 66 லட்சம் அப்ராக்சிமேட்டாக. அதே இது இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு 55.20 லட்சம். ஓகேங்களா? ஆனால் அதே இது 2023-24 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்காங்க, 47 லட்சமாகவும் இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு 82 லட்சமாகவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட டபுள். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட அந்த முக்கியமான சிவியாரிட்டியை வந்துட்டு டிஎன்பிசி சைடில் இருந்து அவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும். 2019 ரிமூவ் பண்ணும்போது வேறு சினாரியோ, வெறும் வந்து 10 லட்சம் பேர், அப்போ கூட 55 லட்சம் பேருக்கான அந்த வாய்ப்புகள் இழந்திருக்காங்க. ஆனால் இப்போது மெஜாரிட்டியாக வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கும்போது அவ்வளோ இதில் இருந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 46 லட்சம் பேர்லேருந்து
எக்ஸாம்பிளாக வெளியே வராங்க, ஒரு எக்ஸாம் காலேஜ் முடிச்சு வெளியே வராங்க. ஸோ அப்போ அதுலேருந்து 10 லட்சம் பேர் எழுத முடியுதுன்னா, அப்போ 82 லட்சத்துலேருந்து வரும்போது அவங்களும் மினிமம் ஒரு 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 20 லட்சம் பேர் ப்ளஸ்ஸே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இது வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து பண்ணணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்மளோட சிஎம் சார் வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வி வாண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் குரூப் 4 இல்லை எப்படி வேணும், ஆனால் சிலபஸ் மாற்ற சொல்லி யாருமே கோரிக்கை வைக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே சிலபஸ் மாற்றணும், டஃப்னஸ் குறைக்கணும், இதெல்லாமே நீங்கள் பேசாதீங்க. என் சைட்லேருந்து ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் டு ஆல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி வாண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் குரூப் 4 அப்படின்னு மட்டும் டேக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோஸை சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்து வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரியும் நம்ம சைட்லேருந்து மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து உங்களோட அந்த ரிக்வஸ்ட் லெட்ரு அது போக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து நம்மளும் நம்ம சைடில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மினிஸ்டர்ஸை பார்க்குறது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நம்ம சைட்லேருந்தும் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே வந்து என்னோட சைட்லேருந்து ஐ வில் கிவ் மை எஃபர்ட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ அதுக்காக நம்ம நிறைய சப்போர்ட் யூடியூப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை குரூப் 4ல் இஃப் இன் கேஸ் இந்த வருஷமே ஜென்ரல் இங்கிலீஷ் ஆட் பண்ணாலும் அதற்கும் ரெடியாக இருங்க. ஆனால் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் நமக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து அடுத்த வருஷத்தில் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வரணும். அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நானும் சரி, நீங்களும் சரி, தமிழ் மீடியம் ஆஸ்பிரன்ஸும் சரி, தமிழ் அகாடமிஸும் சரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து நம்ம உஸ்தாதியன் அகாடமிலேருந்து உங்ககிட்ட வந்து உங்களோட இதை சப்போர்ட்டை வந்து எங்கள் சைட்லேருந்து கேட்குறோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா படிங்க. உங்களுக்கான எஃபர்ட்டை மட்டும் நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் இந்த வருஷம் வரும் அப்படின்றத நம்ம வந்து நம்புவோம். ஆல் the very best. Thank you.